நம்ம இன்னைக்கு யாரோட கதையை பார்க்க போகிறோன்னா சிறுத்தொண்டர் நாயனார். செங்காட்டாங்குடி மேய சிறுத்தொண்டருக்கு அடியேன். திருச்செங்காட்டாங்குடியில் தோன்றி பரஞ்சோதியார் வேதமும் வில்வித்தைகளும் கற்று பல்லவ மன்னனின் அமைச்சராய் விளங்கினார். அரசன் பரஞ்சோதியாருக்கு திரளான செல்வம் கொடுத்து சிவதொண்டில் ஈடுபடுத்தினான். இவர் வெண்காட்டு நங்கை எனும் தம் மனைவியாருடன் இல்லறம் நடத்தி வந்தார். தம்மை தொண்டர்களில் சிறியவர் என்று மதித்து சிறு தொண்டர் என்னும் திருப்பெயர் பெற்றார். சிவபெருமான் சிறு தொண்டரின் அன்பை உலகறிய செய்ய விரும்பி பைரவ வேடம் பூண்டு அவர் இல்லத்தை அடைந்தார். அவர் நாயனாரை நோக்கி, ஒரு தாய்க்கு ஒரு மகனாக அங்கம் பழுதில்லா மைந்தன் ஒருவனை அறுத்து கறி சமைத்து தர வேண்டும் என்று கேட்டார். சிறு தொண்டர் சிறிதும் மனம் தளராமல் தன் மகன் சீராளனை அவர் விருப்பப்படி செய்து உண்கலத்தில் இட்டார். எல்லா உறுப்பும் சரியாக சமைக்கப்பட்டனவா என்று அடியார் கேட்க, நாயனார் தலையை தவிர எல்லா உறுப்புகளும் சமைக்கப்பட்டன என்றார். அடியார் அது கேட்டு அதனையும் சமைத்து கொண்டு வாருக என்றார். அவ்வாது நேரும் என்று முன்னரே எண்ணியிருந்த சந்தனாதாதி என்ற வேலைக்காரி முன்பே சமைத்து வைத்திருந்த தலைக்கறியையும் படைத்தாள். அடியார் நாயனாரையும் தம்முடன் உட்கார்ந்து உண்ணுமாறு கட்டளையிட்டார். நாயனாரும் அதற்கு உடன்பட்டார். உண்பதற்கு முன் அடியார் அவரை தடுத்து, உமக்கு மைந்தர் இருப்பின் அலையுங்கள் என்றார் நாயனார். அவர் சொல்லதை தட்டாமல் தெருவில் அவர் தம் மனைவியாருடன் சென்று சீராளா என்று அழைத்தார். அப்போது சிவபெருமானின் திருவருளால் சீராளன் பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடி வருபவன் போல் ஓடி வந்தான். அன்னையார் அவனை தழுவி எடுத்து கணவர் கையில் கொடுத்தார். நாயனார் சிறுவனை எடுத்துக்கொண்டு வீட்டில் நுழைந்தார். அதற்குள் அங்கு வாழை இலை உணவும் இல்லை, உண்ண வந்த அடியாரும் இல்லை. செய்வதறியாது திகைத்து சிறு தொண்டர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தார். அந்த கணமும் இறைவனும் இறைவியும் முருகப்பெருமானோடு இடபவ வாகனத்தில் சோமஸ்கந்தர் காட்சி கொடுத்து சிறு தொண்டரை தம் திருவடியில் சேர்த்து கொண்டனர்.